எப்படியாச்சும் எடுக்கல. நான் இதே வீட்டில் நான் செத்தே போயிடுவேன். நான் என்னம்மா அது பண்ணிக்கிட்டு சரி நான் செத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். உனக்கு அந்த வீடியோ வரும் முன்னுக்கு அதோட இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். நான் பேசுகிறது நீங்கள் இருந்து என் டிக்டாக் ஃபாலோவர்ஸில் ஒருத்தவங்க வந்துட்டு இந்த வீடியோ எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்களோட ஐடிக்குள்ளே போய்ட்டு பார்த்தேன். அவங்க 2 வீடியோ போட்டிருக்கிறாங்க. அவங்களோட வீட்டில் பிரச்சனை சம்மந்தமாக வந்து 2 வீடியோ போட்டிருக்கிறாங்க அவங்க. ஆனால் அந்த 2 வீடியோவிலையும் அவங்க வந்துட்டு எங்கே இருக்கிறாங்க, எவ்வளத்தில் இருக்கிறாங்க, எவ்வளோன்னு சொல்லி எதுவுமே சொல்லலை. ஏங்க நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். நீங்கள் இப்படி ஒரு சில பேர் வீடியோ போடுறீங்க, உங்களுக்கு பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோ போடுறீங்க. நீங்கள் வீடியோ போட்டு எங்களை காப்பாற்றுங்க, இப்படி பிரச்சனையில் இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே, உங்களை காப்பாற்றுற ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி என்ன எப்படி சரி இந்த வீட்டிலேருந்து எடுத்துருங்கன்னு சொல்லி நீங்கள் வீடியோ போட்டால் உங்களை காப்பாற்றக்கூடிய ஆளுக்கு என்ன ஜோசியம் பார்க்குறாங்களா? நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ விஷயமெல்லாம் சொல்கிறீங்க. அவ்வளோ விஷயமெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு அதில் மென்ஷன் கொண்டு உங்களோட பாஸ்போர்ட் காப்பி ஒன்று சரி மென்ஷன் பண்ணியிருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்த சரி மென்ஷன் பண்ணியிருக்கணும். இல்லை நீங்கள் இருக்கிற எந்த நாடுன்னு மென்ஷன் பண்ணிக்கணும். எதுவுமே இல்லாமலுக்கு எனக்கு வீட்டில் பிரச்சனை என்ன காப்பாற்றுங்க, நான் இல்லாட்டி இந்த வீட்டில் செத்துருவேன்னு சொல்லி நீங்கள் எப்படி வீடியோவை போட்டால் யார் என்ன செய்ய முடியும்? யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. காரணம் என்ன? நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றே தெரியாது. சும்மா வீடியோ மட்டும் போடுறீங்க. யாருக்கிட்ட செல்ல இது? இப்போ சமூக வலைத்தளத்தில் வந்துட்டு வெளிநாட்டில் பாதிக்கப்படுறவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா? அது சம்மந்தமாக தான் நானும் வந்துட்டு வீடியோ போடுறது வந்துட்டு என்னால் ஏழுன்ற சப்போர்ட்டில் நான் செஞ்சு கொடுக்குறது. பேசக்கூடியவங்களோட பேசி அவங்களோட தொடர்பாக்கி அவங்கள 2 பேரையும் மூவ் பண்ணி விட்டு இவங்களோட விஷயத்தை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அப்படி மூவ் பண்ணி விட்டு அப்படி ஒரு சில பேர் விஷயங்கள் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எவ்வளத்தில் இருக்கிறீங்க, எந்த நாட்டில் இருக்கிறீங்கன்னே தெரியாமலுக்கு நீங்கள் சும்மா இப்படி வீடியோ போட்டால் இந்த வீடியோ என்ன நடக்கும்? இந்த வீடியோ வந்து ஒவ்வொருத்தரும் எடுத்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணதை தவிர உங்களுக்கு எந்த விதமான ஒரு உதவியும் கிடைக்க போகிறதில்ல. காரணம் என்ன? நீங்கள் எங்கே இருந்து பேசுகிறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. எங்கேருந்து நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க, எந்த நாடு, எந்த ஊர், என்னத்தை ஏது ஒன்றுமே இல்லை. சும்மா வீடியோ போட வேண்டிய கேமரா எடுத்தாச்சு, எனக்கு ஃபோன் எடுத்தாச்சு, கேமரா ஆன் பண்ணியாச்சு, எனக்கு வீட்டில் அடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க இப்படின்னு சொல்லி வீடியோ போட்டது சரி வருமா? மக்களை நீங்களும் யோசிச்சு பாருங்கள். இப்படி வீடியோ போட்டது சரி வருமா? சரி வரல. நீங்கள் செல்லணும், நான் இன்னும் நாட்டில் இருக்கிறேன், இன்னும் ஊரில் இருக்கிறேன், இன்னும் இடத்துல இருக்கிறேன், எனக்கு இப்படி பிரச்சனை அப்படின்னு சொன்னாதான் அதுக்குரிய சம்பந்தமான விடயங்களை பார்க்க முடியும். இது ஒன்றுமே இல்லாமலுக்கு எனக்கு வீட்டில் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, என்ன கொல்ல போகிறாங்க, நான் அந்த வீட்டில் தற்கொலை செஞ்சுக்குவேன், நான் அந்த வீட்டில் சாக போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி வீடியோ போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. தயவு செய்து இப்படி வீடியோ போடுற ஒவ்வொருத்தருக்கு நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு அப்படி பிரச்சனையா, நீங்கள் வீடியோ போடும்போது நீங்கள் அந்த வீடியோவில் ஒன்று உங்களோட பாஸ்போர்ட் காப்பி மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை என்றால் நீங்கள் இருக்கிற நாட்டை மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற நாடு என்ன ஏரியா அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி போடுங்க வீடியோ. சரியா? நானும் வந்துட்டு அவங்களோட ஐடிக்குள்ளே போய்ட்டு நான் மெசேஜ் பண்ணிக்கிறேன். பார்ப்போம், தொடர்பு கொண்டாங்கன்னு சொன்னால் என்னால் ஏழுன்ற உதவியை செஞ்சு கொடுப்பேன். இன்ஷா அல்லாஹ் மக்களே, உங்களுக்கு வீடியோ வருது பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இந்த வீடியோ போட்டு இந்த வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பார்க்குறவங்க எந்த நேரம் ஏசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப இந்த வீட்டில் ஏழை எனக்கு வேலை செய்கிறதுக்கு ஏழை எனக்கு வரத்து இப்போ கூட கோல் அடிக்கிறாங்க. வேலைக்கு எந்திரிச்சு வர சொல்லி வருத்தத்தை சொன்னாலும் கூப்பிட்டு போயிட்டு சேலையில் மட்டும் போட்டு கூப்பிட்டு வராங்க. ஆனால் என்ன வருத்தோடு செக் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னால் ஆறவே இல்லை. எனக்கு எப்படியாச்சும் உதவி செஞ்சுங்க. என் பிள்ளைங்களுக்கோசரம் நான் உயிரோடு நான் ஊருக்கு போகணும். யாராச்சும் உதவி பண்ணி நான் ஊருக்கு எடுங்க. எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் ஆஃபீஸுக்கு சொல்கிறாங்க, ஆஃபீஸில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ 4 மாதமாச்சு சொல்லி ஆஃபீஸுக்கு கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு நாரவே இல்லை. நான் செத்து வீட்டெலாம் போட தோணுது. எனக்கு எப்படியாச்சும் செஞ்சு என்னை வெளியே எடுக்க பாருங்கள். வீட்டில் இருந்து நான் செத்து போயிடுவேன். நான் என் 3 பிள்ளைகளையும் பார்க்காம செத்து போயிடுவான் நாட்டுக்கு. எனக்கு நாரவே இல்லை. என்னால் ஏழவே இல்லை. வருத்தத்தை சொல்கிறேன். வருத்தத்தை கொண்டு போய் செக் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க சொல்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் சொன்னேன் ஏற்றுனாங்க, என்ன அடிக்க வர மாதிரி வராங்க.
வேலை இதெல்லாம் சொன்னால் கூட செஞ்சால் கூட எனக்கு தவறாக செய்துன்ட்டு அடிக்க வராங்க. முடியல.